எங்கே பார்த்தாலும் கிளவுட் பர்ஸ்ட்டு மேக வெடிப்பு அதனால் நிறைய வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு ஊரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டுருக்கேன் ரீசெண்டாக. அதனால் கிளவுட் பர்ஸ்ட்னா என்னன்னு சர்ச் பண்ணியாச்சு. எல்லாருக்குமே தெரியும் கடல் நீர் ஆவியாகி தான் வந்து மேகமாக உருவாகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மேகம் எல்லாம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் இடத்துல, அதாவது ஒரு பெரிய பெரிய மலையாக இருக்கிற இடத்துலலாம் போய் இடித்து அப்படியே வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி இடிச்சு ஓரளவுக்கு வெள்ளையாக இருக்கிற மேகன்றது ரொம்ப அதிகமான வந்து நீர்த்துளி ஃபாகாமி கருப்பாக ஆகிடும் அந்த மேகம். ஸோ அந்த கருப்பு மேகத்தில் நீர்த்துளின்றது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஒரு கட்டத்தில் மலைத்துளி சேர சேர அதோட வெயிட்டை தாங்க முடியாமல் அதுவே வந்து பர்ஸ்ட் ஆகிட்டு ஒரே நேரத்தில் ரொம்ப அதிகமான மழையை ஒரே இடத்துல வந்து கொடுக்கும். கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டருக்கு மேலே 1 மணி நேரத்தில் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. குறைஞ்ச நேரத்தில் அதிக மழை பெய்யறனால பூமினாலையும் அந்த தண்ணியை உறிஞ்ச முடியறதில்ல. அதனால அந்த தண்ணி எந்த இடத்த பள்ளமாக இருக்கும் பள்ளத்தை நோக்கி ஓடுறதா வந்து கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எனக்கு உண்மையிலே புதுசாக இருந்ததுங்க. உங்களுக்கும் புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.